தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஜென்சி தலைமுறையினரின் ஊழல் எதிர்ப்பு போராட்டம் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் காட்மண்ட் விமான நிலையத்தை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்ததால் இளம் தலைமுறையினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து நேபாள அரசு தடையை விலக்கிக் கொண்டாலும் போராட்டம் ஓயவில்லை. நேபாளம் முழுவதும் வன்முறை கலவரம் வெடித்தது. காத்மண்டுவில் உள்ள பிரதமர் அமைச்சர்களின் இல்லங்களை போராட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதிக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. நேபாள நிதியமைச்சர் போராட்டக்காரர்கள் அடித்து இழுத்து செல்லப்பட்டார். இந்த சூழலில் பிரதமர் சம்ரா ஒலி நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பெரும்பாலான அமைச்சர்களும் பதவியை ராஜினாமா செய்தனர். ஏராளமான எம்எல்ஏக்களும் பதவி விலகினர். இளைய தலைமுறையினரின் போராட்டத்தால் நேபாளமே பற்றி எரிந்து வரும் நிலையில் காத்மண்டு விமான நிலையத்தை ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது.